இப்போ நாம் பிரியாணி கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 டீஸ்பூன் இதை வறுத்து எடுத்துப்போம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1.5 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, எள்ளு பொரிஞ்சதை இதோட சேர்த்து கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுப்போம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து அதை இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இதுலேயே பாதி வேக்காடு அதுலேயே வெந்து போச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே எண்ணெய் மீந்திருக்கு, அதுலேயே இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கடுகு எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துப்போம். வெங்காயம் பாதி அளவு வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதில் சேர்த்துப்போம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 பதம் வதங்கியதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துப்போம். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசனை போட்டோன்னு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க.
பாருங்கள், இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துருவோம். இதோட இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்குவோம். கத்திரிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுலாங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுப்போம். தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கத்திரிக்காய் நல்லா கிரேவியாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எள்ளோ வேர்க்கடலையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, பேஸ்ட்டாக இதில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிடுவோம். தூவிட்டு கலந்து விட்டுடலாம். இது பிரியாணி புலாவு மட்டும் இல்லைங்க, இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும்.